நம்மளில் பல பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும். பூவா தலையா அப்படின்னு போட்டு பார்க்குறது. குங்குமம் வந்தால் நல்லது, விபூதி வந்தால் கெட்டது, இல்லைன்னா விபூதி வந்தால் நல்லது, குங்குமம் வந்தால் கெட்டது அப்படின்னு ஏதோ ஒரு விதியை நம்மளே வச்சுருப்போம். ஆனால் ஒன்று யோசிச்சிங்களா? விபூதி கெட்டதுன்னா ஏன் எல்லா கோவிலையும் வைக்கிறாங்க? குங்குமம் கெட்டதுன்னா ஏன் எல்லா கோவிலையும் வைக்கிறாங்க? உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் வைக்கலாம்ல. இந்த பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி மாதிரி. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். அதனால் கடவுள்கிட்ட 2 ஆப்ஷன் வைக்காதீங்க. எனக்கு இதுதான் வேணும்னு தீர்மானமாக கேளுங்க. உங்களுக்கு விபூதி தான் வேணும்னா குங்குமத்தை ஓரமாக வச்சுருங்க. உங்களுக்கு குங்குமம் தான் வேணும்னா விபூதியை ஓரமாக வச்சுருங்க. பூவா தலையான்னு நீங்களே குழப்பிக்காதீங்க. உங்களுக்கும் இந்த பழக்கம் இருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிதல் ஏற்படுறதுக்கு ஒரு கதை வடிவில் பார்ப்போம். ஒரு ஊரில் ஒரு இளம்பெண் இருக்கிறாள். அவளுக்கு எப்போதுமே ஒரு குழப்பம் இருக்கும். எந்த ஒரு காரியம் தொடங்குவதற்கு முன்பும் அவள் ஒரு நாணயத்தை சுண்டி பார்ப்பாள். பூ விழுந்தால் வெற்றி, தலை விழுந்தால் தோல்வின்னு அவளே ஒரு விதியை வச்சுருக்கா. ஒரு நாள் அவள் ஒரு பெரிய முயற்சியில் இறங்குறாள். மனசுக்குள்ளே ஒரு பயம். அவள் வழக்கம் போல் ஒரு தட்டில் ஒரு பக்கம் குங்குமத்தையும் மறுபக்கம் விபூதியையும் வைக்கிறான். குங்குமம் வந்தால் தான் நம்ம நினச்சது நடக்கும், விபூதி வந்தால் நடக்காது அப்படின்னு வேண்டிக்கிட்டு கண்ணை மூடுறான். இதை கவனிச்சிட்டு இருந்த அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு பெரியவர் அவள் பக்கத்தில் வர்றாரு. அவகிட்ட கேட்குறாரு, ஏம்மா, குங்குமம் மங்களகரமானது சரி, ஆனால் விபூதி ஏன் கெட்டதுன்னு நீ நினைக்கிற? எல்லா கோவில்லையும் விபூதி கொடுக்குறாங்களே, அதுவும் புனிதமானது தானே? அந்த பெண் தயங்கிட்டே சொல்கிறா, வேறு எப்படிங்க ஐயா நான் தெரிஞ்சுக்கிறது? எனக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் முன்னாடி சொன்னது போலவே அந்த பெரியவரும் அவளை பார்த்து சொல்கிறாரு, பிரபஞ்சம் என்பது ஒரு கண்ணாடி போன்றது. நீ எதை பார்க்கிறாயோ அதே தான் உனக்கு திருப்பி காட்டும். நீ நடக்குமா நடக்காதா அப்படின்னு 2 தட்டுகளை வச்சா பிரபஞ்சமும் உனக்கு குழப்பத்தையே தான் பதிலாக தரும். அப்படின்னா இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு அவள் கேட்குறான். அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, உனக்கு என்ன வேண்டும் அப்படின்றதுல தீர்க்கமாக இரு. அந்த விபூதி தட்டை எடுத்து ஓரமாக வை. உனக்கு குங்குமம் தான் வேணும்னா குங்குமத்தை மட்டும் வை, விபூதி தான் வேணும்னா விபூதியை மட்டும் வை. உனக்கு வெற்றி தான் வேணும் அப்படின்னா உன் கண்களுக்கு அந்த குங்குமம் மட்டும்தான் தெரியணும். 2 வாய்ப்புகளை கொடுத்து பிரபஞ்சத்தை சோதிக்காத. ஒரே ஒரு உறுதியான இலக்கை மட்டும் கொடுத்து பிரபஞ்சத்தை வேலை செய்ய வை. அன்னையிலேருந்து அவள் அந்த நாணயத்தை சுன்றது, பூவா தலையாக போட்டு பார்க்குறது, குங்குமம் விபூதி பார்க்குறது நிறுத்துறா. அவளது நம்பிக்கை இப்போது சிதறாமல் ஒரே நேர்கோட்டில் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.